சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2023 கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். 2024 நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த புதிய வருஷத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன தருவார் என்று சொல்லி எல்லாரும் ஏக்கத்தோடும் ஜெபத்தோடும் பயபக்தியோடும் எதிர்பார்ப்போடும் நாம் காத்திருப்போம். காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். இந்த புதிய வருஷத்திலையும் தேவன் புதிய காரியங்களை நம் வாழ்விலே செய்வாராக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய முதல் பகுதியாக இருக்கிற 1ஆம் வசனத்தை நாம் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இந்த நாளிலும் கூட நாம் எழுந்திருக்க வேண்டிய காரியங்களிலே எழுந்திருக்கும் பொழுது வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். எவைகளிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று எபேசிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பிப்பார் என்று சொல்கிறாரே. நாம் எவைகளிலிருந்து எழுந்திருக்க வேண்டுமோ, ஆவியானவர் எவைகளை சொல்கிறாரோ அவைகளை நாம் எழுந்திருக்கும் பொழுது அவர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிப்பிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவர் என்றால் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர் சூரியனும் கேடகமும் இருக்கிறார். அவர் மகிமையும் நன்மையும் அருளுகிற தேவன் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இந்த 84ஆம் சங்கீதம் எதை குறித்து சொல்லப்படுகிறது? தேவனுடைய வீடு இன்பமானது, தேவனுடைய வீடு பாக்கியமானது, தேவன் நன்மையானவைகளை தருகிறவர் என்று சொல்லி அழகாக தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தேவ சமூகத்திலே வாசம் பண்ணுவதை குறித்தும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதான தேவனுடைய ஆலயத்தையும் தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வசனத்தையும் தேவ ஆலயத்தையும் சார்ந்து வருகிறவர்களுக்கு என்ன கொடுப்பேன் என்றால், நம்முடைய தேவனாய் கர்த்தர் சூரியனும் அவர் கேடகமாக இருக்கிறார். எழுந்து பிரகாசிக்க வேண்டுமானால் நம்மிடத்திலே பிரகாசமாக இருப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் அவர் நமக்குள்ளே பிரகாசத்தை கொடுப்பார். ஆனால் நிச்சயமாகவே நாம் அவருக்காக பிரகாசிக்க முடியும். இந்த புதிய வருஷத்திலே சூரியனாகிய அவர் நமக்கு வரும்போது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நம்பர் 1 நமக்கு வழி காட்டுகிறார். இந்த புதிய வருஷத்துல என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவர் நமக்கு முன்னே போவார். ஆனால் சூரியனாகிய அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். சூரியனாக அவர் நமக்கு வழிகளை காண்பிக்கிறார். நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே வரும்போது வனாந்தரத்திலே வழி தெரியாத இடங்களில் வழிகளை திறந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கடலிலே வரும்போது கடலிலே வழிகளை திறந்தார், வனாந்தரத்திலே வழிகளை திறந்தார், கண்மலைகளிலே வழியை திறந்தார். இந்த செய்தியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் நம்மளே உதிக்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சூரியனாக இருக்கும் பொழுது நமக்கு முன்னே செல்வார். நமக்கு முன்னே செல்வது நோக்கம் என்னவென்றால், நமக்கு வழி காண்பிப்பதற்காக. 2024 நமக்கு முன்னே சென்று வழி காண்பிக்கும் தேவனாக சூரியனாக அவர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. காரணம் என்னவென்றால், அவரே சூரியன், அவரே நீதியின் சூரியன். அந்த சூரியன் உதிக்கும் போது எனக்கு வழிகாட்டுகிறார், நம்முடைய குடும்பத்துக்கு வழிகாட்டுகிறார், நம்முடைய சபைக்கு வழிகாட்டுகிறார், நம்முடைய வேலைக்கு வழிகாட்டுகிறார், நம்முடைய தேசத்துக்கும் வழிகாட்டுகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். புதிய வருஷத்துல வழி தெரியாத ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க விரும்புகிறோம். ஆனால் எங்கள் மேல் இருக்கிற இருள் சூழ்நிலை காரிருள் மாற வேண்டுமானால் எங்கள் மேலே நீங்கள் உதிங்கப்பா. அவர் சூரியனாக நமக்குள்ள வரும்போது முதலாவது வழி காட்டுகிறாரு, 2வது வெளிச்சமாகவும் இருப்பார். இருள் போன்ற சூழ்நிலை வரும்போது வேதம் நமக்கு சொல்கிறது, இருளிலே செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். கஷ்டமான கண்ணீரான பலவிதமான நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது 112ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும்போது இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த புதிய வருஷத்துல அவரே வெளிச்சமாக இருப்பார். புது வருஷத்துலையும் அவர் நமக்கு மகிமையும் கேடகமாக இருப்பார். மகிமை கேடகம். கேடகம் எதற்காக? பாதுகாப்பாக இருப்பதற்கு. சத்ரு அம்புகளை எய்யும் போது, சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். கேடகமாக இருக்கிறவர்
அவர் நமக்கு கிருபையும் மகிமையும் அருளுவார். அதோடு மட்டுமல்ல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே என்னை பிரகாசிக்க செய்யும். ஆகவே நமக்கு வெளிச்சமாக இருந்து, சூரியனாக இருந்து, கேடகமாக இருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் எழுந்திருக்க முடியும், நாம் பிரகாசிக்க முடியும், அநேகருக்கு வழிகாட்ட முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதற்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு காரணமாக என்னாம் புஸ்தகத்தில் மோசே என்கிற தேவ மனுஷன் ஆரோனை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த இடத்துலையும் ஆரோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஜனங்களை எப்படி சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் காக்கிறவர், அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர், அவர் கிருபையா இருக்கிறவர், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த புதிய வருஷத்துல இந்த தெய்வீகமான ஆசீர்வாதம் அனைத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, அவருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கிற வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். இந்த வருஷத்துல அநேக ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்களும் அந்த ராஜாவோட கூட இருந்தால் ஆண்டவருக்கு பிரகாசமாக இருப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் இந்த புது வருஷ வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முழுவதும் உங்களோட கூட நடத்துவதாக. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையும் உடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்வதாக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நம்புகிறேன். May God bless you.